என்னோடய அப்பா பிறந்த இடம் இது திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி கிருஷ்ணன்பட்டின்னு பேர். அது மருவி கிட்டம்பட்டின்னு வந்துடுச்சு. இது இங்கே பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க. அங்கே இது இது நம்ம தோட்டம் இல்லை. இங்கே பக்கத்தில் மக்காச்சோளம் நட்டுருக்காங்க. மக்காச்சோளம் நட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மாடு மேய்தா தெரியுதான்னு தெரில. எல்லாமே எங்கள் பெரியப்பா இடம் தான். இது ஃபுல்லாக மக்காச்சோளம், சோளத்தட்டை. ஓகே மக்காச்சோளம் எல்லாம் பயிர் எடுத்துட்டாங்க இங்கே. அதுக்கப்புறமா வாழை கொஞ்சோண்டு போட்டிருக்காங்க. இது தென்னை மரங்க. நல்லா இருக்கா? இது எல்லாமே எங்களோட தோட்டம். மீன்ஸ் என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவோடது. அது இப்போ யாரோ ஆண்டுட்ருக்காங்க, யாரும் பண்ணது. இந்த ஷெட்டெல்லாம் நான் முன்னாடி பார்த்தப்ப இல்லை. ஆனால் இப்போ இந்த தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது மோட்ரு தொட்டி. அதில் ஃபுல்லாக பைப்பு வரும். ஆனால் அது பைப்பு இல்லை, அது இது பண்ணது. கிணறு தூர் வராமல் கிடக்கு. கிணற பாருங்களேன், தெரியல, எனக்கு போக பயமாக இருக்குது. இது ரொம்ப பாசனத்துக்கு உதவிய கிணறு. இவ்வளோ அடர்ந்த காடாக கிடக்கு உள்ள. ஆனால் தண்ணி இருக்குது, என்னால் போக முடியுமா? ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்களேன் தண்ணியெல்லாம். இது எங்கள் அப்பா வெட்டின கிணறுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. யாருமே காசு இல்லாதப்பா. சரி, அதை விடுங்க. லைஃப்பில் என்ன நடக்குதோ அதான் நடக்கும். இங்கே பாருங்களேன், மக்காச்சோளம். ஒரு சோளம் அவங்கள்ட்ட ஒடிச்சு காட்டலான்னா சோளம் கூட இருக்காது போல் இருக்குது. சோளம் இருக்குங்க. இங்கே பாருங்க, கருது. ஜிஜோ முத்துன கருதாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இது மாட்டு தீவனத்துக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சரி, ஓகே. பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், மோட்ரு பெட்டி. இதை வச்சு தான் எல்லாமே லைட் எரியுது பார்த்தீங்களா? எல்லாமே இதை வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இது மோட்ரு எடுத்து எப்படி இந்த கிணறு யூஸ் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் யூஸ் பண்ணப்போ இங்கே ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. நான் ஆஸ் யூஷுவல் பார்த்து 10-12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மாறிடுச்சு. எனக்கே இதாக இருக்குது. ஓகே, கடவுள் கொடுக்கறது தானே எல்லாம். பாருங்களேன், யாருமே இல்லை இதை அனுபவிக்கிறதுக்கு. யாரோ ஒருத்தர் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஆனால் வளர்த்தது பூரா ஒருத்தங்க. இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் கூட உங்களுக்கு கிடையாது. எது வேணால் யாருக்கு வேணால் போகும். உங்களோட
உடம்புல காற்று இருக்க வரைக்கும் தானே நீங்கள் பேச முடியும். அதுதான் இறைவன் கொடுத்தது. இறைவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்களே பாருங்கள். நான் பார்த்தது இப்படி இருந்ததில்லை. ஓகே, பை.